இந்த உடம்பால் அழிஞ்சிட்டிங்கன்னா உயிரால் அழிஞ்சிடுவீங்க. உடம்பை முன்னம் பெரிய லெவலில் நினச்சிட்டு இருந்தேன். இந்த உடம்ப பெரிய மாயாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த உடம்ப கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ இந்த உடம்பு தான் பெரிய மாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னா சித்தன். இந்த உடம்பை ரொம்ப பெருசாக நினைச்சாலும் பிரச்சனை. அதுவும் நான் என்ன அகங்காரத்தில் கொண்டு போய் விட்டுருது. இந்த உடம்பு ஒன்றுமே இல்லைன்னு இந்த உடம்பை விட்டுட்டு நான் அப்படியே போயிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல, அவங்களுக்கும் ஞானம் கிடைக்கல. இந்த உடம்புல இருக்கக்கூடிய உருபொருளை கண்டவன், இந்த உடம்புல உருபொருள், உருவனா இந்த உருவத்தை உண்டாக்கிய ஒரு பொருள் இருக்கும். உருபொருள்னா ஒன்றும் இல்லை, இந்த உருவம் இருக்குல்ல, இது பேர் உருவம். உடம்புங்கிறது ஒரு உருவம். அந்த உருவத்தை உண்டாக்குவதற்கு ஒரு பொருள் இருக்குல்ல, அதுக்கு பேர் உருபொருள்னு பேர். அந்த உருவத்தை கொண்ட ஒரு பொருள், அந்த உருவம் இயங்குவதற்கு ஒரு கரு வேணும், உயிர் வேணும். அது கருப்பொருள்னு பேர். உருபொருளும் கருப்பொருளும் சேர்ந்து தான் நீங்கள் மனுஷனாக உட்காந்துருக்கீங்க. உருபொருளோட பேஸ் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த உருவம் எப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் முகம் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் கண்ணு இப்படி இருக்கு, எனக்கு ஏன் முடி எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு இந்த உடம்புக்குள்ளார. அந்த பொருள் இந்த உடம்புல எங்க இருக்கு? அந்த பொருள் இருக்கிற இடம் இந்த உடம்புல கோயில்னு பேரு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய கோயில்ல அந்த பொருள் இருக்கு. அடுத்து கருப்பொருள். இந்த உருவத்தை இயக்குகின்றது உயிர். உயிரை பற்றி என்னென்னமோ ஃபிலாசபி பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம அப்படிலாம் பேச வேணாம், சிம்பிளாக புரிஞ்சுக்கோம். உடம்புல உயிர் இருக்குது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட். உடம்பை நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு பேர் கருப்பொருள். அந்த கருப்பொருள் இந்த உடம்புக்குள்ளார எங்கே இருக்குது? அதுக்கு பேர் ஆலயம்னு பேர்.